Hello viewers, welcome to Super Prime. Example 3.48 பார்க்கலாம். Solve the system of linear equations அப்படின்னு சொல்லி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க by substitution method அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Substitution method யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா x உடைய வேல்யூவும் y உடைய வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா substitution method. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதிக்கலாம். x plus 3y equal to 16 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். 2x minus y equal to 4 கொடுத்துருக்காங்க. இதை ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து x உடைய வேல்யூவோ இல்ல y உடைய வேல்யூவோ ஏதாச்சும் ஒரு வேல்யூவா கண்டுபிடிச்சிக்கணும். அதை ஈக்குவேஷன் 3 ன்னு எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு வந்து இன்னொரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிடும். அது தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இன்னொரு வேல்யூவும் கிடைச்சிடும். அப்படிதான் இந்த சம போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாச்சும் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுல பாருங்க கோஎஃபிஷியன்ட் இல்லாம இருக்கிறதா பாத்துக்கோங்க. இங்க பாருங்க கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கா, ஸோ இதுக்கும் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கா, ஸோ இது ரெண்டுத்துல எது வேணாலும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா x உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சு இதுல எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு y உடைய வேல்யூ கிடைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து y வேல்யூவை கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் 1ல போய் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க yக்கு பதிலாக. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறது எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுல இருந்து x வேல்யூவை கண்டுபிடிச்சி இதுல எடுத்து வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் போடலாம், ஆன்சர் வந்து நமக்கு சேமா வரணும், அவ்வளவுதான். சரி, நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். பாருங்க, ஈக்குவேஷன் 1ல இருந்து நான் x வேல்யூவை கண்டுபிடிக்க போறேன். அப்ப x தான் நமக்கு வேணும். அப்ப இது என்ன ஆகும்னா இந்த 3y வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். அப்ப என்ன ஆகும், 16 மைனஸ் 3y அப்படின்ட்டு வந்துடும். ஓகே, x தான் நமக்கு வேணும். ஸோ இந்த 3y என்ன ஆகும், அந்த சைடு போகும். அப்போ என்ன ஆகும்னா 16 மைனஸ் 3y ஆயிடும். இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் 3 எடுத்துட்டு போயிட்டு நம்ம இது எதுல இருந்து கொண்டு வந்தோம்னா ஈக்குவேஷன் 1ல இருந்து கொண்டு வந்தோம் இல்லையா, அப்போ 1ல போய் சப்ஸ்டிடியூட் பண்ணக்கூடாது. ஓகே, எதுல போடணும், இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதுல எடுத்துட்டு போயிட்டு இந்த தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அப்ப ஈக்குவேஷன் 2 இம்ப்ளைஸ், இப்போ ஈக்குவேஷன் 2ல பாத்தீங்கன்னா x உடைய வேல்யூ போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 போட்டுக்க போறேன். இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ போட போறேன். அப்ப என்ன ஆகும், 16 மைனஸ் 3y அப்படின்னு வந்துருமா. அப்ப இங்க என்ன இருக்கு, மைனஸ் y போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 4ன்னு போட்டுக்கலாம். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், y வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இப்போ பாருங்க, இப்போ இந்த 2 கூட இதை மல்டிப்ளை பண்ண போறோம். அதுக்கப்புறம் இது கூட மல்டிப்ளை பண்ண போறோம். இது கூட வந்து 16 கூட 2 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 32 வரும். இங்க மைனஸ் இருக்கு, 2 3s are 6, இங்க y இருக்கு, அதை போட்டுக்கலாம். இது கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது 6 ஃபைன் வந்துடும். மைனஸ் y இருக்கு, ஈக்குவல் டு 4ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த 32 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் y இதுவும் y லைக் டேர்ம் இருந்ததுன்னா கோஎஃபிஷியன்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 6 + 1 வந்து 7y அப்படின்ட்டு வந்துடும், ஈக்குவல் டு 4ன்னு போட்டுக்கலாம். நமக்கு y வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த y அப்படியே வச்சுக்கலாம். இந்த நம்பர் மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இதோடைய சிம்பிளும் சேர்த்து அப்படியே வச்சுக்கணும். ஸோ மைனஸ் 7y ஈக்குவல் டு 4, இந்த பிளஸ் 32 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 32 வந்துடும். இப்போ மைனஸ் 7y ஈக்குவல் டு, இப்போ பார்த்தீங்கன்னா இது வேற வேற சிம்பிள். அப்போ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 28 கிடைக்கும். பெரிய நம்பருடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா மைனஸ், அதனால மைனஸ் போட்டுக்கிறோம். ரெண்டு சைடும் மைனஸ் இருக்கா, கேன்சல் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன வேணும், y வேல்யூ தானே வேணும். இந்த மல்டிப்ளைல இருக்க 7 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், டிவைட்ல வந்துடும். ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 4 அப்படின்ட்டு கிடைச்சிடும். அப்போ y உடைய வேல்யூ என்ன வருது, 4ன்னு கிடைச்சிருச்சு. இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஈக்குவேஷன் 3ல போட்டோம்னா நமக்கு x வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இப்போ பாருங்க, ஈக்குவேஷன் 3 implies அப்படின்னு போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் 3ல என்ன இருக்கு, x ஈக்குவல் டு 16 மைனஸ் இருக்கா, x ஈக்குவல் டு 16 மைனஸ் 3 இன்ட்டு y. இப்போ 3 இன்ட்டு y வந்து நமக்கு 4 கிடைச்சிருக்கு. அப்போ x ஈக்குவல் டு 16 மைனஸ் 3 4s are 12ன்னு வந்துருமா. அப்போ பார்த்தீங்கன்னா 16ல 12 போச்சுன்னா நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்ப x உடைய வேல்யூவும் 4 தான் வந்திருக்கு, y உடைய வேல்யூவும் 4 தான் கிடைக்குது. therefore x equal to 4 and y equal to 4ன்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான் இந்த சம். இதை டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.